ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் முதலிரவுக்காக பார்த்தீங்கன்னா கட்ல டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வேலையாள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வர்ற நம்ம சூர்யா என்ன மகா பண்ணாம வேற யாரோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேராக நம்ம சூர்யா கீழே பார்த்தா மகா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா கிட்ட நம்ம சூர்யா கேட்குறாப்புல, என்ன மகா நீ எதுவுமே பண்ணாமல் இங்கே உக்காந்துருக்க, அங்கே வேற யாரோ டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம மகா பயங்கரமான நல்லவங்களாச்சே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உண்மையை எதுவும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பயமாக இருக்குது, ஏற்கனவே கல்யாணத்தில் என்னால் தான் பிரச்சனை வந்ததுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க, இப்போ ஏதாச்சும் செய்ய போக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தான் மாட்டிக்குவேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அனாமிகா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத உடனே அங்கே வர்ற அனாமிகா பெரிய நல்லவ மாதிரி, என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆரம்பத்துலேருந்து எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகணும்னு நீங்கள் தான் ரொம்ப ஆர்வப்பட்டீங்க, இப்போ இதையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லவ வேஷம் போடுறாங்க நம்ம அனாமிகா. இதெல்லாம் எதுக்காக இப்படி நல்ல வேஷம் போடுறான்னு பார்த்தா, இதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்லையாட்டுக்கு. விஜய்க்கு முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ட்ராமா. அதுக்கப்புறமும் நம்ம மகா போகாமல் தான் இருக்கிறாங்க. அங்கே வர்ற விஜய் பார்த்திங்கன்னா எப்படியோ மகாவை சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் தான் போய் டெக்கரேட் பண்ண போகிறாங்க. அங்கே தான் நம்ம மகாவுக்கு பார்த்திங்கன்னா கற்பனையில் தனக்கும் சூர்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரிலாம் கற்பனை வருது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டெக்கரேட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடி ஆகி நம்ம விஜய் உட்காந்துருக்குறாங்க. அங்கே அனாமிகா உள்ளார வராங்க. உள்ளார வந்ததுக்கப்புறம் பால்லாம் எனக்கு பிடிக்காது, அந்த பால் வாசனை பட்டாவே எனக்கு வாமிட்டு வரும், அதனால் நீனே எல்லாம் குடிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே, இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணினது யார், மகா அண்ணி தான் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அனாமிகாவுக்கு மனசுக்குள்ளே அவ்வளவு கோபம் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி நாளைய எபிசோடில் பார்க்கலாம்.